தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அணி உறவை முறித்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? 2016 அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்த கட்சியும் அதை நாசமாக்கிய 4 பேரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அம்மா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் முதல்வராக இருந்தார். சசிகலாவுடைய பதவி வெறியால், சுயநலத்தால் அந்த நேரத்தில் கட்சிக்குள்ள ஓபிஎஸ் ஒரு தர்ம யுத்தத்தை துவங்கி அதை துவக்கி வச்சவர் உதயகுமார். அப்போ ஒரு கட்சி பலகீனாச்சு. அதற்கு பிறகு திமுகவோடு இணைந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற பொழுது அந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு ஓபிஎஸ் வாக்களித்தார். அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மோடி அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் இணைந்து செயல்படுகிறோம் என்று முதலமைச்சராக, துணை முதலமைச்சராக அரசாங்கத்தை நடத்தினாங்க. 2021 தேர்தலில் வெற்றி பெறுகிற வாய்ப்புகளை தினகரன் தனியாக போட்டியிட்டு அந்த வாய்ப்புகளை, அதாவது அதிமுக அரசு அமைவதை தடுத்து திமுக அரசாங்கம் அமைவதற்கு உறுதுணை புரிந்தார். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த தனி மனிதனுடைய சுயநலத்தின் காரணமாக தான் பொதுச் செயலாளர் ஆக வேண்டும், அந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதை தவிர்த்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இதெல்லாம் பத்தாது, நானே என்கிற அந்த தான் என்கிற அந்த ஆணவம் மீண்டும் கட்சிக்குள்ள ஒரு பிளவை அதிமுகவில் உருவாக்கியது. ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டார். இப்ப பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலையை எடப்பாடி பழனிசாமி சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது எடுத்தார். பாரதிய ஜனதா கட்சி புதிதாக 2 அடிமைகளை உருவாக்கினாங்க. எஸ்பி வேலுமணியையும் திரு செங்கோட்டையன் அவர்களையும் உருவாக்கி அந்த ஒரு நெருக்கடிகளை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி சம்மந்தி மகன் அந்த வழக்குகள் என்றவுடன் அமித்ஷாவுடன் அவர் சரணாகதி அடைந்தார். அவருடைய ஒற்றை கோரிக்கை, எப்படியாவது அதிமுக ஆளுகிற வகையில் நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்பது அல்ல, எப்படியாவது பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் சசிகலாவையும் ஒழித்துவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒற்றை கோரிக்கையாக அமித்ஷா அவர்களிடத்தில் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதாக இவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால சமீபத்திய பிரதம அமைச்சரது பயணத்தின் பொழுது ஓபிஎஸ்ஐ பிரதமர் சந்திக்கல. அப்படி சந்திக்காத காரணத்தினால மேலும் இவர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் என்கிற காரணத்தினால இன்றைக்கு ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒரே ஃபார்முலா, அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா இருக்கிற மாதிரி முதல்ல ஒரு கட்சி கூட ஒரு கூட்டணி சேருவாங்க குறைஞ்ச அளவில், அடுத்து ஒரு கூட்டணி ஆட்சி என்பதற்கு வருவார்கள். அதே நேரத்தில் கட்சியை ஒரு 5, 6, 7, 8 சின்ன சின்ன துண்டுகளாக கூட்டணி வைத்த கட்சியை பிளப்பார்கள். சசிகலா ஒரு அணி, ஓபிஎஸ் ஒரு அணி, தினகரன் ஒரு அணி, எடப்பாடி ஒரு அணி, இப்ப வேலுமணி ஒரு அணி, அடுத்து செங்கோட்டையன் ஒரு அணி. இதையெல்லாம் பிரிச்சுட்டு இவர்களை எல்லாம் தனித்தனியா அவர்களோட பாஜகவோட கூட்டணியோ அல்லது அடிமைக்கோ எடுத்துக்கொண்டு பாஜக ஆளுகிற வகையில் அந்த அரசியல் காய்களை நகர்த்துவார்கள். இவ்வளவுக்கும் காரணம் பாஜக ஆள வேண்டும் என்பதும் இந்த அடிமைகள் இவங்க எல்லோருமே, இதுல ஒருத்தர் நல்லவர் ஒருத்தர் தவறானவர் நல்ல இல்ல, இந்த 4 பேருடைய பதவி ஆசையால் இவங்க யாருமே அதிமுக ஜெயலலிதா அம்மா இருந்த பொழுது 2014 மோடியா லேடியா என்று பாஜக கூட்டணியையும் எதிர்த்து திமுக கூட்டணியையும் எதிர்த்து வென்று 37 தொகுதியில் ஜெயிச்சாங்க. 10க்கு கடம்பூர் ராஜு நேற்று பேசியிருப்பார், ஜெயலலிதா அம்மாவுக்கு வரலாற்று பிழை செய்து விட்டார் என்று. அப்ப இது போன்ற அந்த அதிக பிரசங்கியா இவர்கள் பேசுவது திரும்ப தற்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த சுயநலவாதிகளால் அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்து கொண்டு வருகிறது.
2016 தனித்து நின்று வென்ற இந்த கட்சி 45% வாக்குகளை பெற்ற கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 20% வாக்கு வங்கியாக இருக்கிறது. தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்ப்பது ஒன்றுபட்ட அதிமுகவை நீங்கள் உருவாக்குங்கள், பாஜக இல்லாத கூட்டணியை அமையுங்கள், இந்த கூட்டணிக்கு நாங்கள் வாக்களித்து ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற அந்த மனநிலையை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் சம்பாதித்ததை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், மேலும் இவர்கள் சம்பாதிக்க வேண்டும், இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள அதிமுக வரணும். எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி, எதிர்க்கட்சி தலைவர் பதவி, கட்சியில பொதுச் செயலாளர் பதவி இருந்தாலும் எதிரிகளை பழிவாங்க வேண்டும். அதாவது எதிரிகள்னா தன்னுடைய போட்டியாளர்களை கட்சியிலிருந்தே விலக்கிவிட வேண்டும் என்கிற அந்த ஆணவம் அதிமுகவை பிளவுபடுத்துகிறது, பலகீனப்படுத்துகிறது. யார் ஒருவர் இந்த 6 பேரும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், சசிகலா, தினகரன், செங்கோட்டையன், வேலுமணி இந்த சுயநலவாதிகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு எம்ஜிஆர் வழியில், ஜெயலலிதா வழியில் பாஜகவையும் எதிர்த்து திமுகவையும் எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய நேர்மையும் துணிவும் உள்ளவரது தலைமையில் அதிமுக நிச்சயம் வரும். அப்படி வருகிற பொழுதுதான் ஆளுகிற கட்சியாக மீண்டும் அதிமுக உருவெடுக்கும். காலையில திரு ஸ்டாலின் அவர்களை பார்க்கிறார். அது எதே நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வந்திருக்கார். அவரது உடல்நலத்தை விசாரிப்பதில் தவறில்லை. ஸ்டாலின் வீட்டுக்கு போயே விசாரிக்கலாம், அல்லது தலைமைச் செயலகத்தில் சென்று அவரை சந்திக்கலாம். அது வாக்கிங் போகையில பார்த்தோங்கிறது அது எதேச்சையாக நடந்ததாக நான் பார்க்கல. ஒரு திட்டமிட்ட தொலைபேசிகள் எல்லாம் பேசி பிக்ஸ் பண்ணி ஒரு திட்டமிட்ட சந்திப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். சில நாட்களுக்கு முன்பு திரு விஜய் அவர்களை ஆதரவாக சில கருத்துக்கள் பேசப்பட்டது. இன்றைக்கு ஸ்டாலின். அப்போ ஒருவேளை நான் விஜய் கூட போனாலும் போவேன், எந்த வழியும் இல்லாமல் நான் அனாதையாக விடப்பட்டால் திமுக கூட்டணியிலேயாவது எங்க ஒரு 3 சீட்டு கொடுத்து எங்களை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்கிற கோரிக்கையா, இல்ல நீங்க ஏதாவது என் மேல வழக்குகள் போட்டு விடாதீர்கள் என்கிற கோரிக்கையா என்று தெரியல. திரு பன்னீர்செல்வம் எந்த அளவுக்கு பாஜகவினுடைய எதிர்ப்பில் உறுதியாக இருப்பார் என்பதை யாரும் நம்ப மாட்டாங்க தமிழ்நாட்டில். நாளைக்கே மோடியோ அமித்ஷாவோ இல்ல இவருடைய ஆஸ்தான குருநாதர் குருமூர்த்தி அவர்களோ ஒரு உத்தரவிட்டால் அடுத்த நிமிடம் இவர் டெல்லிக்கு காவடி தூக்கி விடுவார். கூடவே போய் திமுகவையும் பார்த்து அதிமுக தொண்டர்கள் நம்ப மாட்டாங்க. ஆனா அதுக்காக ஓபிஎஸ் செய்வது தவறு, எடப்பாடி பழனிசாமி செய்வது சரின்னு நான் சொல்ல வரல. அது அவருடைய சுயநலம். நீங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஓபிஎஸ் சொல்லிட்டாரு, பொதுச் செயலராக ஏற்றுக்கொள்கிறேன் ஓபிஎஸ் சொல்லிட்டாரு, எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் இணைகிறேன்னு சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் அணியில ஒருத்தர் உங்க காலில் விழுந்து கெஞ்சறோம், எங்களை எப்படியாவது கட்சியை இணையுங்க, இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வந்துடும் சொன்னாரு. இதையெல்லாம் தாண்டி என்ன ஆணவம், அகங்காரம், பழி வாங்குகிற செயல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்று தெரியல. இவர்கள் எல்லோருமே ஒட்டு மொத்தமாக கட்சி பலகீனமாகிறது, ஏதோ இவங்க சொந்த சொத்து காடு தோட்டத்தை அல்லது வீட்டை பாகம் பிரிக்கிற மாதிரி எம்ஜிஆர் உருவாக்கி வச்ச ஒரு இயக்கத்தை, ஜெயலலிதா அம்மா வளர்த்த ஒரு இயக்கத்தை, 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு இயக்கத்தை, 45% வாக்கு வங்கி கொண்ட ஒரு இயக்கத்தை சிதைக்கிறார்கள், சீரழிக்கிறார்கள், அழிக்கிறார்கள். இது திமுக மீண்டும் ஆள்வதற்கு உண்டான வழிவகைகளை இவர்கள் தேடி கொடுக்கிறார்கள். ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே பாஜகவுக்கு ஒரு விசுவாசமா இருந்தது. இப்ப அவருடைய விசுவாசத்தை பாஜக மதிக்கல, புறத்தள்ளி. இப்பவும் அவர் விசுவாசமா இருக்கிறேன்னு சொல்லலையே. இந்த விசுவாசம் இவரது அடிமை சாசனத்தை அவங்க கடப்பில வச்சிருக்கிறாங்க, ஏற்றுக்கல. ஏன்னா இதை விட சிறந்த அடிமையாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், அவ்வளவுதான். இவர் டர்ன் வரும்போது கூப்பிட்டுப்பாங்க, கூடும்போது இவரும் போயிடுவாரு. பேட்டியப்ப திமுகவை அகற்றுவது உங்களுடைய லட்சியமா அப்படின்ற கேள்விக்கு நேரடியா பண்டோட்டி ராமச்சந்திரன் பதில் அளிக்கல. அதை எப்படி பாருங்க? இல்ல அதான் சொல்றேன், காலையில ஸ்டாலினை பார்த்திருக்கிறார்கள், அதனாலதான் நான் சொல்றேன் அது எதேச்சையாக நடந்த சந்திப்பு அல்ல
என்றுதான் நான் பார்க்கிறேன். அப்ப இந்த 4, அதாவது நல்லா இருந்த கட்சியும் அதை நாசமாக்கிய 4 பேரும் எப்படியாவது திமுகவை ஆட்சி கட்டலில் அமர்த்தியே தீருவது என்று தங்களுக்கான பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கைமாறாக திரு ஸ்டாலின் சென்ற தேர்தலில் என்ன பேசினாரு? கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் 90 நாளில் கோயம்புத்தூர் கூட்டத்தில் பேசினாரு. வேலுமணி 90 நாளில் சிறையில் இருப்பார்னு. எந்த 90 நாள்? இன்றைக்கு 4.5 வருடம் ஆகிறது. ஆனால் தொடர்ந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு உண்மை குற்றவாளிகளை கண்டறிவேன்னு சொன்னாரு. அம்மா மரணத்தில் இருக்கிற மர்மத்தை கண்டறிவேன்னு சொல்லி சொன்னாரு. என்ன நடவடிக்கை எடுத்தார்? அப்ப அதே போலதான் மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியும் ரைடு நடந்தது. எடப்பாடி பழனிசாமியோட உறவினர் வீட்டில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எது நடக்கல. இப்ப டாஸ்மாக்ல கூட அந்த பக்கம் அவங்க திமுகவையும் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. டாஸ்மாக் ஊழல்ல எப்படி டெல்லியில கெஜ்ரிவால் அந்த ஊழலை இவங்க முன்னிறுத்தி ஆட்சியிலிருந்து அகற்றினார்களோ அதுபோல தமிழகத்தில் நடக்க போகிறதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் அது அப்படியே கிடப்பில் இருக்கிறது. அப்ப இதனால் பலன் அடைவது திமுகவும் பாஜகவும். அவர்களுக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை ஒரு சித்தாந்த அரசியல் களமாக திராவிடம் என்பதற்கு திமுகவும் இந்துத்துவா என்பதற்கு பாஜகவும் இவர்களுக்கு எதிரான களமாக அவர்கள் அமைத்துக் கொள்ள நினைக்கிறார்கள். விஜயும் அதிமுக வாக்கு வங்கியை கபலீகரம் செய்வதற்காக 67 பேசுறாரு, 77 பேசுறாரு. அப்ப இதெல்லாம் 77 இருந்த சூழ்நிலைகள் வேறு. 67 காங்கிரஸ் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று மக்கள் தெருவுக்கு போராடினாங்க. 77 அன்றைக்கு கருணாநிதி அவர்கள் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று மக்கள் தெருவுக்கு போராடினார்கள். அந்த 2 உதாரணத்தை வச்சு அதிமுக வாக்கு வங்கியை கவர்வதற்கு விஜய் ஒரு பக்கம் முயற்சி செய்கிறார். அப்ப இந்த 3 பேருமே அதிமுக வாக்கு வங்கியை கபலீகரம் செய்வதற்கு முயற்சிக்கிறாங்க. இந்த 4 சுயநலவாதிகள் இப்ப புதுசா வந்த செங்கோட்டையன் வேலுமணியோட 6 சுயநலவாதிகளும் அதிமுகவை சிதைப்பதற்கு, திமுக மீண்டும் ஆள்வதற்கு, அதற்கு எதிரணியில பாஜக எதிர்கட்சியாக உருவாவதற்கு இவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் போன்ற எம்ஜிஆர் கால விசுவாசிகள் கண்ணீர் வடிக்கிற நிலையில் இந்த இயக்கத்தை மீண்டும் எப்படி எம்ஜிஆர் காலத்தை போல அம்மா காலத்தை போல வலிமையாக கட்டமைப்பது? நிச்சயமாக திமுகவையும் எதிர்க்கிற பாஜகவையும் எதிர்க்கிற நேர்மையுள்ள துணிவுள்ளவர்களால் இந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு ஆளுகிற கட்சியாக உருவெடுக்கும். அது எவ்வளவு காலம் என்ன இப்போ கன்சூலர் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த 26 தேர்தலாவது இவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கொடுக்கணும். இவர்களை அரசியல் அரங்கத்திலிருந்து அப்புறப்படுத்தணும். அதற்கு பிறகுதான் இதில் ஏதேனும் விடிவு காலங்கள் பிறக்க முடியும்.